சஞ்சய் காயின்ஸ். எல்லாரும் ஆயுத பூஜையெல்லாம் முடிச்சிருப்பீங்க. எல்லாம் சிறப்போடு இருக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் காயின்ஸ் போட்டிருக்கேன். எல்லாம் போடவே இல்லை, ரொம்ப நாளாக உள்ளே கிடந்தா எல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து டைம் லீவு, அதனால் எல்லாம் எடுத்து போட்டிருக்கு. பாருங்கள், இது நிக்கல் காயின். கண்டிஷன் சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் எல்லாமே. பாருங்கள், 25 பைசா நிக்கல் காயின். எல்லா மேக்ஸிமம் எல்லா இதுவும் கிடக்கும். நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் எல்லாம். பாருங்கள், எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்கும். நம்ம குறை சொல்கிறாப்பில் ஒன்றுமே இராது. இதில் எல்லாம் கண்டிஷனாக இருக்கும். இது காந்தம் பிடிக்கும். இந்த காயின் நிக்கல் காயின். பார்த்துங்க, நல்லா வெளிச்சம் அடித்தா தான் தெரியும் அதோட கிளியரன்ஸ். சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. நிக்கல் காயின் கொஞ்சம் ரேட்டு கூட. அதெல்லாம் நம்ம 3 ரூபா 50 பைசா கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் ரேட்டு கூட. இது 6 ரூபா. அது கண்டிஷனை பொறுத்தான் ரேட்டு. சரியா? நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்கும். 80 காயின் இருக்குது. 154. இதுலேயும் எல்லா மீண்டும் இருக்கும். கண்டிஷன் சூப்பர் கண்டிஷனில் இருக்கும். 55 அப்படி பாருங்க, எல்லா மீண்டும் இருக்கும். பாருங்க, சூப்பர் கண்டிஷனில் இருக்கும். இதில் இவ்வளோ கண்டிஷனாக வராது. தேஞ்சி கருப்படிச்சு இப்படி தான் வரும். இது நல்ல கண்டிஷனாக உள்ள காயின். சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு காயின் 12 ரூபா. இப்போ இது குரூப்பில் எல்லாம் 15 ரூபாய்க்கு விற்காங்க. என்ன மாதிரி ஆளோ குரூப்பில் போய் விற்கிறது 15 ரூபாய்க்கெலாம் விற்காங்க. நான் 12 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். புக் ரேட்டுமே நல்ல ரேட் இருக்குது. அடுத்து இதையும் பார்த்துக்குங்க. குதிரை 1 பைசா. நல்ல கண்டிஷனாக இருக்கும். சூப்பர் கண்டிஷனாக இருக்கும். கண்டிஷனை தான் ரேட்டு. இல்லாட்டா அப்படி லாட்டா போட்டு அப்படியே கொடுத்துருவேன். சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் எல்லா காயினும். ஒரு காயின் 25 ரூபா. அடுத்து 1950. இது 1950 கல்கத்தா மண்டர். இது வெரி ஸ்கேர். இது ஸ்கேர் தான். ரெண்டுமே ஒரு செட்டாக கொடுத்துருக்கேன். சூப்பர் காயின்ஸு. பார்த்துக்குங்க. இது 300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு. இதுவும் ஸ்கேர் விலை கொண்டது. புக் ரேட்டு யூஎன்சி 1500 போட்டிருக்கோம். சரியா? இதுவும் அப்படி தான். புக்கு வச்சுருக்கவங்க பார்த்துக்குங்க. ரெண்டும் சேர்ந்து 300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். அடுத்து சிங்கப்பூர். அதுங்க $1. இதெல்லாம் நீங்கள் $1 சிங்கப்பூர்னு அடித்தாலே ரேட்டு காரியெல்லாம் வந்துடும். பார்த்துக்குங்க. அது 1. இது அது 1 $1. இது 50 சென்ட். 50 அரை டாலர். இது இப்போ கண்டிஷன்லாம் சூப்பர் கண்டிஷனில் இருக்கும். இது 20. இது 10. எல்லாம் ஒரே கண்டிஷனில் இருக்கும். இது அப்படித்தான். 2 செட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு 250 ரூபா வரும்.
நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை தெரிஞ்சும். சிங்கப்பூர் $1 அடித்தா போதும். நான் ஒரு செட்டுக்கு 300 கொடுத்துருக்கேன். ஒரு செட்டு 300. சரியா? இப்படி செட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இன்னும் ஒன்றா வாங்கி சேர்த்தா தான். ஒன்றா வாங்கி சேர்க்கும்போது உங்களுக்கு காசு நிறையா ஆகும். வேணுங்க டக்குன்னு வாங்கிங்க. 2 செட்டு தான் இருக்குது. இது வேணும் நம்மகிட்ட இருக்குது, வாங்கிக்கலாம் தனியாக. உங்களுக்கு யாருக்கு வேணும்னா இதை வாங்கிக்கோங்க. இது தனியாக நிறையா இருக்குது நம்மகிட்ட. $1 வந்து நிறையா இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.